குஞ்சனம்பட்டியில் தனது நிலத்திற்கு செல்லும் பொதுப்பாதை மற்றும் வண்டிப்பாதை ஆகியவற்றின் குறுக்கே உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என விவசாயி பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சனம்பட்டி தெற்கு தெருவில் வசித்து வருபவர் முத்துச்சாமி. இவருக்கு அதே பகுதியில் பரம்பரை நிலம் உள்ளது. அந்த நிலத்திற்கு செல்லும் போது பொதுப்பாதை மற்றும் வண்டிப்பாதையை ஆக்கிரமித்து தனிநபர் ஏற்கனவே மின் இணைப்புடன் கூடிய ஓட்டு வீடு கொட்டம் மற்றும் பொருள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். தற்போது வண்டிப்பாதையையும் ஆக்கிரமிப்பு செய்து வேறொரு இடத்தில் கான்கிரீட் வீடு கட்டி ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார். இது குறித்து ரெட்டியார்சத்திரம் வட்டாட்சியர், திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு கொடுத்தனர். அதை பெற்ற மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினர் அத்துமீறி ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி அறிவுறுத்தியதாகவும், ஆனால் இதுவரை எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இதனால் நிலத்தில் விவசாயம் செய்ய இயலாமல் பெரிதும் குடும்பத்துடன் மன உளைச்சலில் இருப்பதாகவும், கோரிக்கையின்படி உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து தருமாறு பேட்டியளித்தார். புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட முத்துச்சாமி என்பவர் கூறுகையில், 5 தலைமுறை அந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். 5 தாத்தால இறந்துட்டாங்க. 5 தாத்தால ஒரு தாத்தா பங்கை பக்கத்து நிலத்துக்கார் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு பின்னாடி இப்போ எங்கள் பங்குக்கு நேராக ஓடு செட்டு, மாட்டு கொட்டம், போர்வெல் எந்த அனுமதியெல்லாம் போட்டிருக்காரு. அது இல்லாமல் இப்போ எங்கள் நிலத்துக்கு பக்கத்துலேயே மாமூலாக வர்ற 5 நிலத்துக்காரங்க போகிற பொது வண்டிப்பாதை புறம்போக்கில் காவாசி பட்டாவளி முக்கால்வாசி புறம்போக்கு ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக நாங்கள் அரசுக்கு பலமுறை மனு செஞ்சோம். நடையாக நடந்து இந்த அதிகாரி எந்த வித நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு 10 மாதமாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எப்படின்னா வீடு கட்டக்கூடாது, அனுமதி வாங்கி தான் நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி அவங்க தகவல் தெரிவித்து அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வேகமாக பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததுக்கு போலீஸை வச்சு அந்த புறம்போக்கு எடுங்கன்னு சொல்லி அதிகாரிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இது சம்மந்தமாக நீங்கள் அதிகாரிக்கு தகவல் சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன்.